அவர் கற்பனைகள் பல கட்டளைகள் முழு ஆத்மாவோடும் இதயத்தோடும். அவர் கற்பனைகள் பல கட்டளைகள் முழு ஆத்மாவோடும் இதயத்தோடும். நீ செவிசாய்த்து கை கொண்டு மனம் திரும்பி நான் சந்தோஷம் அடைவார் என்றென்றுமே. யோர்தானை கடக்கும் விஸ்வாசியே, நீ தேவனின் சத்தத்தை கேட்பாயோ? அவர் உன்னை வருந்தி அழைக்கிறாரே, ரட்சிப்பார் உன்னை நேரமேதில். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஏசாயா 43 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை, தானியேல் 2 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு அக்கினி அவசியம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. ஒரு விஞ்ஞானி நெருப்புச் சுடர் ஒவ்வொன்றின் மத்தியிலும் ஒரு அமைதி மிகுந்த வெறுமையான காலி இடம் ஒன்றுண்டு என்பதை செயல்முறையில் காட்ட முயற்சித்தார். ஒரு சிறு அளவு வெடிமருந்தை மிகவும் பாதுகாப்பாக சுடரின் மத்திக்கு கொண்டு சென்று அதன் பாதுகாப்பை மிக கவனமாக அகற்றினார். அந்த வெடிமருந்து தீப்பிடித்து வெடிக்கவில்லை. 2ஆம் தடவையாக அவர் அதே சோதனையை செய்ய முயற்சித்த போது அவருடைய கைகள் சிறிது ஆடியதால் அவர் இட்டிருந்த பாதுகாப்பு விலக வெடிமருந்து தீப்பற்றி வெடித்துவிட்டது. பற்றி எரியும் அக்கினியின் மத்தியிலும் ஒரு அமைதி உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நமது ஆத்துமாவின் பாதுகாப்பு அமைதியில்தான் தங்கியிருக்கிறது. நாம் பயந்து விசுவாசத்தை விட்டு அல்லது புரட்சி தன்மையுடனும் அமைதியின்மையுடனும் இருப்போமானால் ஆபத்துக்குள்ளாவோம் என்று ஒருவர் எழுதினார். இது எத்தனை உண்மை! தானியேலின் நண்பர்கள் 3 கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள் என தானியேல் 3:21 வாசிக்கிறோம். நடுவிலே என்பதை கவனியுங்கள். அவர்களை தூக்கி அக்கினியின் நடுவிலே எரிந்து விட்டவர்கள் அக்கினியின் அகோரத்தினால் எரிந்து போனார்கள். ஆனால் அக்கினி நடுவிலே விழுந்த நண்பர்களுடன் 4வது நண்பர் உலாவியதை அந்த ராஜாவே கண்டான். ஆம், எரிகிற அக்கினி போன்ற சோதனைகளை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை. அக்கினியின் நடுவிலே அமைதியை காண்பது போல நமது ஆத்துமாவும் கர்த்தருக்குள்ளான அமைதியில் இருக்குமானால் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. தண்ணீர்கள் ஆறுகளை கடக்காதபடி, அக்கினியில் நடக்காதபடி நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கவில்லை. நீ நடக்கும்போது என்றுதான் கூறினார். அப்படியானால் அப்படிப்பட்ட சோதனைகள் நிச்சயம் வரும். ஆனால் தேவன் நம் மீது கொண்டுள்ள அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நமக்கு வரும் சோதனைகள்தான் நிரூபணமாக இருக்கிறது. சோதனையில் நமது விசுவாச உறுதியும் அவர் மீது நாம் வெளிப்படுத்தும் நம்பிக்கையும் அவருக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்டவர் நம் மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதை நேரிடும் சோதனைகள் தான் அளவிட்டு காட்டும். ஏனெனில் தண்ணீரோ ஆறுகளோ அக்கினியோ எது நம்மை சூழ்ந்தாலும் அவருக்குள் நாம் அமைதி காண்போமாயின் அதுவே நமது வாழ்வின் வெற்றி. நாம் தடுமாற வேண்டியதில்லை. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, இதுவரை நேரிட்ட அக்கினி போன்ற சோதனைகளில் நீர் எங்களை கைவிடாமல் அவற்றின் மத்தியிலும் எங்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் தந்து எங்களை நடத்தி வருகிறீர். உமக்கே எல்லா துதிகளையும் செலுத்துகிறோம். ஆமேன்.